மழைச்சாரல்ல பூச்செடியெல்லாம் நனைஞ்சிட்டு அப்படியே பனித்துளி மாதிரி அங்கங்கே ட்ராப்பாக இருக்கிறத பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நான் மாடிக்கு வந்து செடியெல்லாம் பார்க்குறதே விட்டுட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் செடி அது இதுன்ட்டு நம்ம சேனலில் வீடியோ ஸ்டார்டிங்கே செடியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் கவனிக்காமல் விட்டது. இப்போ திரும்ப இப்போ தான் ஓரளவுக்கு ஒன்று ஒன்று செடியெல்லாம் இதாகிட்டு இருக்குது. மழைச்சாரலில் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சா கொஞ்சம் நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் நிஹாலுக்குள்ள வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸ்கூல்லாம் அனுப்பி விட்டதுக்கப்புறம் தான் மாடிக்கே வந்தேன். துவச்சி போட்ட துணியெல்லாம் காஞ்சிடுச்சா ஈரமாக இருக்கா எல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலான்னு. அன்றைக்கி சிம்பிள் லன்ச் மெனு தான். இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா சண்டி இலைன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்க்ரீனில் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். சண்டி இலைன்ட்டு இது வந்து இடுப்பு வலிக்கு கால் வலிக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து நல்லெண்ணெயில் வதக்கிட்டு சாப்பிட்டா இந்த இலையை எங்கே நீங்கள் பார்த்தாலும் கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த கீரையை ஆக்கி சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இந்த இலை பார்க்குறதுக்கு குரோட்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். முன்னெல்லாம் இதை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப வருஷமாக இந்த இலை வந்து நாங்கள் இது பண்ணிட்டு தான் இருக்கோம். எதுவும் சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் நல்லெண்ணெயில் தான் அதை வந்து வதக்கி சாப்பிட்ணும். அன்றைக்கி வந்து பருப்பானம் காய்ச்சிட்டு இந்த கீரையை வந்து முன்னாடியே பாதி எடுத்து ஆக்கியாச்சு. பேலன்ஸ் இருந்ததை ஒரு பாக்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஸோ கேரட்டுமே இருந்தது. கேரட் வந்து தீச்சக்கறி ஆக்கிட்டு கீரையுமே வதக்கிட்டு முட்டை பொரித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இந்த கீரைக்கு கடுகு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் நிறையா நறுக்கி போட்டு அது கூட இந்த இலையெல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா இது பண்ணி பரட்டிட்டா நல்லெண்ணெயில் செய்யணும். அப்போ தான் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். நல்லது, உடம்புக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த இலை கிடச்சா விட்டுறாதீங்க. நீங்களும் ஒரு தடவை வாங்கி சமைச்சு பாருங்கள். இடுப்பு வலி முட்டி வலி இருக்கிற இடமே தெரியாது. அன்றைக்கி எனக்கு மெஹந்தி ஆர்டருமே இருந்தது. அதனால தான் மதியானம் கொஞ்சம் வேலையெல்லாம் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டாச்சு. இவங்க ஏற்கனவே பிரைடாக என்கிட்ட மெஹந்தி போட்டுக்கிட்டாங்க தான். ஸோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னதுனால என்னால் வந்து போட முடியாதுன்ற சூழ்நிலை சொன்னோடனே நானே வந்து போட்டுக்கிறேன் எல்லாத்தான்னு போட்டுக்கிட்டாக. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம். எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த பேசுகிறது இதெல்லாமே ரொம்ப ஒத்து போயிடும். எனக்கு வந்து அமைஞ்ச கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக பேசிகிட்டே மெஹந்தி போடுற மாதிரி தான் எனக்கு இது வரைக்குமே அமைஞ்சிருக்கு. என் வாயும் சும்மா இருக்காது. மெஹந்தி போடுறதுமே எனக்கும் செட் ஆகாது. ஸோ பேசிக்கிட்டே ஒரு வேளை டிசைன்லாம் போட்டு முடிச்சாச்சு. எப்படி இருக்குது டிசைன் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக எல்லாருமே கேட்குற அதே ஃப்ளோரல் டிசைன் தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் 9:00 ஆயிடுச்சு. பேசினதில் நேரம் போனதே தெரியல. ஸோ ஜாலியாக பேசிக்கிட்டே டிசைனுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அம்மாக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அம்மா இட்லி ஊற்றிடலான்ட்டு. பருப்பானம் மிச்சம் இருந்தாக்கா அதை சாம்பாராக ரீக்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா புதுசாகவே மண் சட்டியில் சாம்பார் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா சுட சுட. தலையெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக வலிக்குதுன்றோடனே டீயுமே சூடு பண்ணி கொடுத்துருந்தா. அதையுமே குடிச்சிட்டு சுட்ட இட்லி அண்ட் சுட சுட சாம்பார் மண் சட்டியில் ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி அந்த மெஹந்தி ஒர்க்கு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான டே இப்படி தான் முடிஞ்சுது. அடுத்தது இன்னொரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.